நம்ம கலட்டாவுக்கு பாடலைன்னா அது பெரிய கலட்டாவை போயிரும்ல. இந்த இப்போ பாருங்க, அமலப்பாய் கிசா அமலப்பாய் கிசா கம்பா கம்பா எத்தா கம்பா கம்பா எத்தா ஏ மரியாச்சு எக்கோ மரியாச்சு கிசாலே கம்பாலே ட்ரிப்பாலே பிளிப்பாலே லோ மல்லி மல்லியா 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 ஐயா வாழ்த்து சொல்ல ஊரே சேர்ந்ததையா. தனித்தனியா இருந்த ரெண்டு உலகம் ஃபேமிலியா இப்போ ஆனதையா. மனசுல தான் நினைச்சதெல்லாம் நடக்க குணத்துல தான் சாவி இருக்குதையா. அணைச்சுக்குவா அழகா ஒன்ன ஒருத்தி புரிஞ்சுக்கிட்டா அவ தான் பொண்டாட்டியா. சவதிக்கா சவதிக்கா ட்ரிப்பா ட்ரிப்பிங்கா ட்ரிப்பா ட்ரிப்பிங்கா சவதிக்கா சவதிக்கா எக்கா கப்புங்கா எக்கா கப்புங்கா எக்கா மரியாச்சு 8 மணியாச்சு கொஞ்சம் கிசாலே ஆலே ஆலே எக்கா மரியாச்சு எல்லாம் சரியாச்சு லவ்வ குத்தாலே ஆலே ஆலே. அந்த படத்தில் பாடணுமேனு கூட நினைக்கல, பாட வாய்ப்பு படம் வருது அந்த ஒரு ஹேப்பில் தான் இருந்தேன் கடைசி வரைக்கும். நம்மளை திடீர்னு அனிருத் சார் டீமில் இருந்து இங்கே சீனிவாஸ் சார் ஃபோன் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குது வாங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒன்றுமே புரியலை. சரி இது ஏதோ ஒரு படம் சரியான படம், ஏன்னா 4 படத்துக்கு அப்புறம் 5வது படம் அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் வழக்கம் போல் தெரிஞ்சு தலைவன் உள்ளே அப்படியே டான்ஸ் பண்ணிக்கிட்டு கம்போஸ் மியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். நானும் அப்படியே ஜாலியாக ஆடிட்டு பாட்டு வந்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு அது கெத்தா என்னன்னு தெரியல. நான் கரகாட்ட கலையில் இருக்கும்போதே வந்து அதிக சம்பளம் வாங்குகிற கலைஞர்கள் அப்படின்னு எனக்கு என் ஒய்ஃபுக்கும் பேர் இருந்துச்சு. ஏன்னா இப்போ மற்ற கலைஞர்கள் வந்து ஒரு 1000 ரூபா வாங்குறாங்க அப்படின்னா நாங்கள் போகும்போது அது 4000 5000 இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். அதனால அது கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நாங்கள் உழைப்பை நம்பினது, கலைமகளை நம்பினது, நாங்கள் எங்களுடைய அர்ப்பணிப்பை கொட்டினது. அதனால் தென் மாவட்டங்களில் அந்தோனி ரீட்டா அப்படின்னாலே எல்லாத்துக்குமே தெரியும். அந்தோனி ரீட்டான்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே கரகாட்ட கலையில் இருந்துச்சு. இந்த எல்லா மாவட்டத்துலேயும் தமிழ்நாட்டில் இந்த சைடு தான் பெரம்பலூரை தாண்டி இந்த சென்னை இந்த சைடு தான் வரலையே தவிர பாக்கி அந்த சைடு ஃபுல்லாகவே நிறைய ரசிகர்கள் இருந்தாங்க. அப்போவே வந்து எங்களுக்கு அடுத்த வருஷத்துக்கு நிகழ்ச்சினா இந்த வருஷமே அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க. ஒரு மாதத்துக்கு 25 ப்ரோக்ராம் இருக்கும். சம்பளம் இல்லாமல் நான் ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது நாங்கள் பாடும்போது ஆடுறதை பார்த்து காமெடி பண்ணுறதை பார்த்து அன்பளிப்புகள் வந்து நிறையா சம்பளத்தோடு அதிகமாக வரும். 2 பாக்கெட்டில் எந்த நேரமும் பணம் இருக்கும். எதனால் இதை கேட்டேன்னா, நீங்கள் ஒரு இடத்துல உங்களுடைய ஃபார்ச்சுனர் கார் நீங்கள் வச்சுருக்கீங்களே, உங்கள் ஃபார்ச்சுனரில் வந்து நீங்கள் இறங்கும் போது அது பார்க்கவே மாசாக இருந்துச்சு. அப்போ சில கமெண்ட்ஸில் என்னென்னு போட்டிருந்தாங்கன்னா, என்னடா இவர் இந்த மாதிரி நிறைய இடத்துல பாடுறாருந்தான்னு நினச்சோம், இவ்வளோ பெரிய கார் வச்சுருக்காரு, அப்போ பயங்கரமாக ஒரு காசு டிமாண்ட் பண்ணுவார் போல், ஃபார்ச்சுனர் கார் வாங்குற அளவுற மாதிரிலாம் நிறைய கமெண்ட்ஸ் போட்டுருந்துச்சு. ஆனால் அது நான் மக்களுக்கு தெரிவிக்கிறோன்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் உங்களோட எவ்வளோ வருஷமாக நீங்கள் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அதோட உழைப்பு தான் இந்த ஒரு ஃபார்ச்சுனர் காராக வந்து நீங்கள் நிற்குதுன்னு. அது கூட நம்ம டிவியில் தான் வாங்கியிருக்கிறோம், நம்ம முழு காசு கட்டி வாங்குறது எல்லாமே உழைப்பு தான். கமெண்ட்டில் நிறைய பேர் இப்போ 100க்கு 90% பேர் நம்ம வந்து வாழ்த்துறாங்கல்ல, அந்த ஒரு மன நிம்மதியோடு நான் அது பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா அப்படியே விட்டுறது. அந்த 10% பேர் வந்து என்னமோ நம்ம அடுத்தவங்களோட உழைப்பில் வாங்கி சாப்பிட்டது மாதிரி நம்ம யாரோட உழைப்பை கெடுத்து நம்ம அதை வந்து நான் அவங்கள்ட்ட போய் சொல்ல முடியலை, ஒரு ஆள்கிட்ட போய் சொல்ல முடியாது. ஏன்னா பழைய பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் நம்ம எப்படின்னு. தாய்லாந்து மொழி இது வந்து சவதிக்கா அப்படின்னா வாங்கன்னு வரவேற்கிறது. சவதிக்கா அப்படின்னு சொல்லி அவங்க வர. ஆமாம், இந்த மாதிரி போகும்போது கப்புங்கா கப்புங்கா அப்படின்னு சொல்லுவாங்க, போயிட்டு வாங்க. ஆமாம், அப்போ நம்ம மலையில் பாடணும்னு நினச்சா நம்மளுக்கு தாய்லாந்து மொழியிலே பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு அந்த ஒரு ஏக்கம் அதில் தெரிஞ்சிச்சு. நான் இதுக்கு நன்றி வந்து நிறைய பேருக்கு சொல்லணும். முதல் நன்றி வந்து அனிருத் சாருக்கு. அவர் கொடுத்த எல்லா பாடல்களுமே என்னை அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்து போன பாட்டு. முதல் பாட்டு கட்டிக்கிட காக்கி சட்டையில், 2வது பாட்டு வந்து ஆகா கல்யாணம் பேட்டையில், பேட்டையில், 3வது பாட்டு வந்து டிப்பட்டப்பம் சொடக்கு மேலே, 4வது பாட்டு டிப்பட்டப்பம், இப்போ 5வது பாட்டு இந்த பாட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு பாடல்களுமே வந்து எனக்கு முத்தான பாடல்களாக கொடுத்துருக்காங்க. அதனால் அனிருத் சாருக்கும் அவருடைய டீமுக்கும்